பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவிராயபுரம் போல பல தலங்கள், அவர் கருணை மழை வீழும் அருள் நிலங்கள். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். கவலைகள் தீர்ந்திட அங்கு செல்வோம், கடவுளின் அருளை நாம் அடைந்திடுவோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களே, குதூகூலமாக கூடுங்களே, மங்கள முரசு முழங்குங்களே, மாமரி மகனை பாடுங்களே. வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே, வாழிய வாழிய வாழியவே, குழந்தை இயேசுவே வாழியவே. அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்வோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்வோம். அவர் பலியினில் நடந்திட, அவர் மொழியினில் நடந்திட, அவர் பலியினில் நடந்திட, அவர் மொழியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர், அவராய் நாம் செல்வோம். தேடியே தேவன் வருகிறார், தன்னையே நாடும் தருகிறார். தோள்களில் நம்மை தாங்குவார், உயரினில் அவர் தேற்றுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர்,
தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவின் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய இறைவாக்கு வழிபாடு இயேசுவின் வார்த்தையை நம்பினால் நன்மைத்தனங்களை கண்டுகொள்ளலாம் என்ற உயரிய கருத்தினை வலியுறுத்துகிறது. இயேசுவின் நலம் தரும் வார்த்தையை நம்பிச் சென்ற அரசு அலுவலர் அரும் அடையாளத்தை கண்டுகொண்டது போல நாமும் இறைமகன் இயேசுவின் வார்த்தையை நம்பும்போது வாழ்வு பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இறை இயேசுவில் இனியவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நமது அற்புத குழந்தை இயேசு மகிமையாய் காட்சி தந்த திருக்காட்சி திருத்தலத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த திருப்பலியானது மதுரை உயர்மறை மாவட்டம் கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருக்காட்சி திருத்தலத்திலிருந்து மாதா தொலைக்காட்சி வழியாக உலகெங்கும் வாழுகின்ற அற்புத குழந்தை இயேசுவின் திருப்பயணிகளுக்காக மிக சிறப்பாக ஒளிபரப்பாகிறது. இந்த திருத்தலத்தின் மீது பற்று கொண்டு நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் அவரால் அற்புதமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள் என்கின்ற அந்த அற்புதமான நம்பிக்கையோடு இந்த பலியிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருப்பலிக்காக மிக சிறப்பாக பங்களிப்பு செய்த ஒவ்வொருவருக்காக நாம் அன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் படைக்கும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, விவரிக்க இயலாத மறை உண்மைகளால் உலகத்தை புதுப்பிக்கின்ற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திரு அவை நிலையான படிப்பிடிகளால் பலன் பெற்று இவ்வுலகில் உம் உதவிகளை இழந்து விடாமல் இருப்பதாக உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது, இதோ புதிய விண்ணுலகையும்
புதிய மண்ணுலையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனதில் எழுதுவதும் இல்லை. நான் படைப்பவற்றில் நீங்கள் என்றென்று மகிழ்ந்து களிகூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களையும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாட்களுக்குள் இறக்கும் பச்சிலை குழந்தைகளும் இரா. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவரும் இரா. ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளையனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்வதும் சாவதற்கு உட்பட்டு இருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கே குடியிருப்பார்கள், திராட்சையை நட்டு அங்கு கனிகளை உண்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவுக்குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறையன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகையோ காலையில் அர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர்.
ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் உம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்கு சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்த போது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தனர். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசமாக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரச அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்து தன் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அரும் செயல்களையும் கண்டால் அன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரச அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டு போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, மகன் பிழைத்து கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள் நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்து கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை அவன் தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவிற்கு வந்த பிறகு செய்த 2வது அரும் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கின்றேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை. புதியவற்றை படைத்தல் என்பதில் எதெல்லாம் உள்ளே அடங்கி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், படைப்பு புதிய படைப்பு. படைப்பு என்பது தொடக்கத்தில் நடப்பது. அது நடக்கத்தான் நமக்கு தெரியும். புதிய படைப்பு என்பது ஏற்கனவே ஒன்று இருக்கிறது, அதை மறைத்துவிட்டு, அழித்துவிட்டு அல்லது ஒதுக்கி வைத்துவிட்டு புதிதாக ஒன்றை உருவாக்க வேண்டும். 2 வேலை. எனவே நாம் புதிய படைப்பாவதற்காக இத்தவக்காலத்தில் இங்கே கவிராயபுரம் அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆலயத்திற்கு ஒன்று கூடி வருகை தந்திருக்கின்றோம். அப்படி புதிய படைப்பாக மாற வேண்டும் என்றால்
இது நமக்கு மட்டும் இருக்கிற ஒரு சவால் அல்ல. படைத்தவருக்கே விவிலியத்தின் பக்கங்களில் நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் புதிய படைப்பாக்குதல் என்பது ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்தார். அது அன்பினால் படைத்தார். அது முதல் படைப்பு. அது புதிய படைப்பல்ல, அது ஆரம்ப படைப்பு, தொடக்கத்தின் படைப்பு. இப்போது கடவுள் அன்பின் மிகுதியால் மகிழ்ந்து கலிகூர்ந்து மனிதனை படைத்து அவனுக்கு தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்து விட்டார். அதற்கு முன்னால் இந்த உலகம் முழுவதையும் படைத்து விட்டார். இப்போது இந்த உலகத்தில் தீமை பெருத்து விட்டது. தீமை பெருத்த காரணத்தினால் இப்போது புதிய படைப்பு செய்ய வேண்டிய நிலை கடவுளுக்கு வருகிறது. என்ன செய்யலாம்? மொத்த மனித இனத்தையும் அழித்துவிட்டு ஆதாம் ஏவாளை போல இன்னொரு உயிரினத்தை படைக்கலாம். ஆனால் இந்த புத்தி என்ன சொல்லும்? ஏற்கனவே அதைத்தானே பண்ணணும், திரும்பவும் அதைத்தான் பண்ணணுமா? ஆகவே புது படைப்பு என்பது பழைய படைப்பை வேறு ஏதாவது செய்வோம் என்று யோசிக்க செய்கிறது. அப்போ கடவுளுக்கு இப்போது மனிதனின் அழிவு நிலை, தீமை நிலையும் நினைவுக்கு வருகிறது. எனவே சரி, உலகத்தை அழிப்போம், இதற்குள் நல்லவர்கள் யாராவது இருந்தால் அவர்களிலிருந்து இன்னொரு மனித இனத்தை உற்பத்தி செய்வோம். எனவே நோவாவின் வெள்ளப்பெருக்கு காலத்தில் இரண்டாவது படைப்பு அல்லது முதல் புதிய படைப்பு எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்வோம் நடக்கிறது. அங்கே ஆண்டவராகிய கடவுள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நோவாவோடு கூட பெட்டகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனைத்தும் உயிர் பிழைத்தன. இது முதல் புதிய படைப்பு அல்லது இரண்டாவது படைப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப இங்கே அழிப்பதற்கென்று ஒரு கோபம் அல்லது ஒரு சிந்தனை அல்லது ஒரு ஆற்றல் செலவழிக்கப்படுகிறது. அன்பு குழந்தைகளே, நாமும் கூட புதிய படைப்பு என்று மாறுகிற பொழுது கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முள் இருப்பதை இழப்பதற்கு, அழிப்பதற்கு, விட்டு விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். நம்முள் இருக்கிற நன்மைத்தனத்தை மட்டும் கடவுளின் பாதத்தில் கொண்டு வருவதற்கு இத்தவக்காலத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அழித்தல் நடந்தால்தான் புது படைத்தல் என்பது நடக்கும் என்பது நோவாவின் புது படைப்பு நமக்கு சொல்லுகிறது. அடுத்து என்ன நடக்கிறது? மீண்டும் அதே பாவ நிலை, அதே இக்கட்டின் நிலை. இப்போது ஆண்டவர் என்ன நினைக்கிறார்? சரி, மீண்டும் மனிதர்களை அழிக்கலாமா? எல்லாவற்றையும் வெள்ளம் விட்டு அழிக்கலாம், இல்லைனா கந்தகம் விட்டு அழிக்கலாமா? மீண்டும் அதே சிக்கல் தானே. ஆகவே என்ன செய்கிறார்? ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிற்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வரலாற்றில் நடைபெற்ற மூன்றாவது படைப்பு என்று நாம் இதை சொல்லலாம். மற்றதெல்லாம் அழிவுக்கானது. சரி, அழிக்கிற வேலையை நம்ம செய்ய வேண்டாம், அழிகிறவன் அவனே அழிஞ்சிருவான். இதனால என்னுடைய எனர்ஜியை அழிக்கும் எனர்ஜியாக, ஒரு நெகட்டிவ் ஆற்றலாக எனக்குள்ளே கோபம் வேண்டாம். நீங்கள் கோபப்படாத மனிதர்களாக உங்களுக்குள் இருக்கிற நல்லதை மட்டும் வளர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் காலத்தில் நடந்த புது படைப்பை போல இருக்கிறீர்கள். கடவுளுக்குள்ளே எதிர்மறை எண்ணம் குறைந்து விட்டது. நெகட்டிவ் எனர்ஜியே தேவையில்ல, கோபம் வேண்டாம், வெறுப்பு வேண்டாம், அழிகிறவன் அவனே அழிவான் என்று மீண்டும் ஆபிரகாமை எடுத்து உனக்கு பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்தை தருகிறேன் என்று சொல்லி கொண்டு வருகிறார். ஆனால் அங்கும் என்ன நடக்கிறது? எகிப்தில் அடிமைகளாய் மாட்டிக்கொண்டார்கள். மீண்டும் அவர்களை மோயிசன் அழைத்து கொண்டு வருகிறார். பிரியமானவர்கள், விவிலியத்தில் ஒரு நுணுக்கமான இடம். நாம் விவிலியத்தை வாசிக்கிற பொழுது ரசிக்கின்றோம் இந்த பகுதியை. ஏனென்றால் கடவுளுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் வருகிறது. மோயிசனை பார்த்து கேட்கிறார், இங்க பாரு, இந்த பயில எல்லாம் திரும்பவும் பாவம் பண்ணிட்டான், இந்த பாலைவனத்தில் நான் எல்லாரையும் கொன்றுதேன். மோயிசனே, நீ எனக்கு உண்மையாக இருப்பதால் உன் வழியாக ஒரு புது படைப்பை நான் உருவாக்குகிறேன். மோயிசன் தான் சொல்லுவாரு, எதுக்கு ஆண்டவரே இந்த வம்பு? திரும்ப அவனும் பிரச்சனை பண்ணுவானா பண்ண மாட்டானா? அதனால இருக்கிறத அப்படியே விடுங்க. பிரியமானவர்களே, புது படைப்பு என்கிற பொழுது நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற எதிர்மறையை இந்த தவக்காலத்தில் என்ன செய்வது? நம்மிடம் எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது? இந்த ஆற்றலை கொண்டு எதிர்மறையையும் அழித்து நேர்மறையையும் வளர்க்க முடியுமா? அவ்வளவு நேரம் காலம் உங்களிடம் இருக்கிறதா? அவ்வளவு மன வலிமை, உடல் வலிமை மனிதனுக்கு இருக்கிறதா? மனிதனோ காலத்திற்குட்பட்டவன், ஆற்றலுக்குட்பட்டவன், சிந்தனைக்குட்பட்டவன், லிமிட்டட் பீயிங். எனவே புதுப்படைப்பாக நாம் மாற முயற்சி செய்கின்ற பொழுது
இந்த எதிர்த்தன்மைகளை என்ன செய்வது? இதுதான் எப்போதும் இருக்கிற கேள்வி. அழுகையும் பற்கடிப்பும், புலம்பலும் அவமானமும், அசிங்கமும் வேதனையும், உள்ளுக்குள் இருக்கிற மனப்புழுக்கமும் காயத்தையும் என்ன செய்வது? நினைத்து கொண்டே இருந்தால் கோபம் வரும், ஆத்திரம் வரும், வெறுப்பு வரும். எவன் மேலேயாவது அணுகுண்ட தூக்கி போடுவோமா அப்படிதான் தோன்றும். பிரியமானவர்களே, உங்கள் மீதும் நீங்கள் அணுகுண்டு போட வேண்டாம், யார் மீதும் அணுகுண்டு போட வேண்டாம். அழிகிறவன் அழிந்து விடுவான், அப்படியே விடுங்கள். இதுதான் மோயிசன் மீண்டும் சொல்லுகிறார். இல்லை என்றால் அபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று சொன்னதற்கு பதிலாக நாம் எப்படி திரும்ப சொல்ல வேண்டியது இருக்கும்? மோயிசனின் கடவுள் என்று ஆரம்பித்திருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் தொடர்ந்த இடத்திற்கே போகும். அடுத்து 2000 ஆண்டுகள் ஆயிற்று. ஆண்டவர் பார்க்கிறார், இப்படியே விட முடியாத, புது படைப்பாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏனெனில் இஸ்ராயேல் மக்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்றால், ஆபிரகாமின் இரத்தத்தில் இருந்து வருவதுதான் கடவுளுக்கு விருப்பமானது என்று. எனவே விவிலியம் தெளிவாக சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு, கடவுள் தேவைப்பட்டால் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை இந்த கற்களில் இருந்தும் தோன்றச் செய்வார். ஆனால் நீ இரத்தத்தில் இருந்து வந்தேன் என்று சொல்லாதே. உன் புத்தி, உன் மனம், உன் ஆற்றல், இதுதான் கடவுளுக்கு தேவை. இந்த உடம்பு கடவுள் படைத்தது, இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மீண்டும் மண்ணாய் போகும். ஒரு பானை செய்கிறோம், களிமண்ணில் இருந்து செய்யப்படுகிறது. அந்த பானை என்று பெயர், ஆனால் அது களிமண். அந்த அறிவு உடைந்தவுடன் மீண்டும் அது எதுவாக மாறிவிடும்? களிமண்ணாக மாறிவிடும். இதற்குள்ள இருக்கிற ஆன்மா போனவுடன் இதுவும் இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது, மண்ணாய் போய்விடும். எனவே நான் என்பது இந்த உடம்பு அல்ல, நாம் என்பது மனிதர்கள் என்பது இதோ கூட்டம் கூட்டமாக சாகிறார்களே, அவர்கள் மனிதர்களா? கேள்வி இருக்கிறது. உடல் செத்ததா, புத்தி செத்ததா, ஆன்மா செத்ததா? ஆன்மா அழிந்தவன் ஏற்கனவே அழிந்து விட்டான். அது வெறும் கூடுதான், வெறும் உடம்புதான், மண், குலைத்து எடுக்கப்பட்ட ஈர மண், அவ்வளவுதான். காய்ந்து விட்டால் உதிர்ந்து விடும், மீண்டும் மாறிவிடும். எனவே புதிய படைப்பு என்பதை இயேசு எப்படி சொல்லுகிறார்? புதிய படைப்பு என்பது இன்றைக்கு அழகாக நற்செய்தி வாசகத்தில் அதற்கு நமக்கு விடை கொடுக்கிறார். எவன் ஆண்டவனை நம்பி நிற்கிறானோ, எவன் தனக்குள் இருக்கிற ஆன்மாவை நம்பிக்கொண்டிருக்கிறானோ, அவன் அந்த நிமிடத்தில் புது படைப்பாக மாறிவிட்டான். எவன் தன்னை இந்த உடம்போடு அடையாளப்படுத்தாமல், இந்த பொருட்களோடு அடையாளப்படுத்தாமல், என்னுடைய வீடு வாசல், இந்த நகை, இந்த நட்டு, அல்லது என் பதவி, என் பட்டம் என்று என்னுடைய அடையாளங்களோடு அடையாளப்படுத்தாமல், இனத்தோடு, நாட்டோடு, ஜாதியோடு, மொழியோடு என்று எனக்குள் இருக்கிற இந்த தோற்றுவிக்கப்பட்டவைகளோடு அடையாளப்படுத்தாமல், எவன் எனக்குள் இருக்கிற ஆன்மாவே நான் என்று அறிந்து விட்டானோ, அந்த மனிதன் அந்த நிமிடமே விடுதலை பெற்று விட்டான். ஏனெனில் இது எழுதப்பட்ட தீர்ப்பு. அன்பு குழந்தைகளே, எந்த நொடியில் நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த நொடியில் நீங்கள் புது படைப்பாக்கி விட்டீர்கள். இவன் இந்த அரசனின் ஊழியன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, நலமடைந்து விட்டான். இப்ப இவன் போகும்போது வீடு வரைக்கும் ஐயோ ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சோ என்னாச்சோன்னு போனாமனே வச்சுக்குவோமே. இவன் பிள்ளை எப்போ சரியாயிட்டான்? இயேசு சொன்ன நிமிடமே சரியாகி விட்டான். இயேசு சொன்ன நிமிடமே இவன் பிள்ளை சரியாகி விட்டான். இவனோ போய் பார்ப்பது வரை அழுது கொண்டே போவேன் என்றால், இது இவனுடைய அறியாமை, இது இவனுடைய புத்தி கோளாறு, இது இவனுடைய நம்பிக்கை கோளாறு. அதுக்கு கடவுள் என்ன செய்ய முடியும்? அவரோ உனக்கு சொல்லிவிட்டார், நீ என் பிள்ளை, நீ என் ரத்தம், உனக்கு என் ஆவியை கொடுத்திருக்கிறேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் வாழ்கிறாய். ஆனால் நமக்கு கடவுளை பார்த்து 2ஆம் தீர்வையில வா உள்ள மோட்சத்துக்குள்ள வான்னு சொல்றது வரைக்கும் ஐயோ ஐயோன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா தேவையற்ற புலம்பல். புதுப்படைப்பாக மாறிவிட்டோமா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். இயேசு உலகம் முழுவதும் செல்லுங்கள், நற்செய்தியை பறைசாற்றுங்கள், எவன் ஒருவன் நம்புகிறானோ அவன் வீட்டில் அமைதி தங்கும். எவன் ஒருவன் நம்பவில்லையோ நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி மீண்டும் வந்துவிடும். தந்தை மகன் தூய ஆவியானவர் பெயரால் உலகம் முழுவதும் சென்று உலகிற்கெல்லாம் சொல்லுங்கள், படைப்பிற்கெல்லாம் சொல்லுங்கள். அவர் சொன்ன நேரத்திலேயே நமக்கு வந்துடுச்சு. ஒருவேளை இந்த தபால்காரன் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு லேட் ஆச்சுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் புதுப்படைப்பின் பிள்ளைகள், நம்பிக்கையினால் புதுப்படைப்படவர்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் அவரது இரத்தத்தால் நாம் புதுப்பிறப்படைந்தவர்கள் என்பதை ஆழமாய் நம்புவோம். எந்த நாளிலிருந்து, எந்த நேரத்திலிருந்து? உன் தாய் வயிற்றில் உருவாகும் முன்பே, ஆனா பெண்ணானு ஸ்கேன் எடுத்து பார்க்கும் முன்பே,
உன் தாய் வயிற்றில் 2 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து, 10 வருஷம் கழித்து நீ உற்பத்தி ஆவாயா இல்லையா என்று உன் தாய்க்கும் தந்தைக்கும் தெரிவதற்கு முன்பே ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டார். நீ அந்நாளில் இருந்தே கடவுளின் பிள்ளைதான், புதுப்படைப்பின் பிள்ளைதான். ஒன்றே ஒன்றுதான் குறைவுபட்டது, நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்நாளில் பெற்றுக்கொள்வோம். புதுப்படைப்பின் பிள்ளைகளாய் வாழ்வோம். ஆமேன். நாம் நம்பிக்கையோடு கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். இத்திருப்பலியிலும் ஆண்டவர் தருகிறார் என்கின்ற நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துச் சொல்லுவோம். அன்பின் இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை அவர்கள் குருக்கள் கன்னியர்களுக்கும் உடல் உள்ள ஆன்மீக நலம் தந்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் தங்கள் கடமைகளை சுயநலமின்றி செவ்வனே செய்ய நல்ல ஞானத்தையும் ஆற்றலையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் இறைவா, உலக நாடுகளிடையே நிலவும் வன்முறைகள், போர்கள், முரண்பாடுகள் அனைத்தும் அகன்று அமைதியான சூழல் நிலவிட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, போரினாலும் வன்முறைகளாலும் தம் உயிரை இழந்த மாணவ மாணவிகள், குழந்தைகள், முதியோர்கள் அனைவரின் ஆன்ம நிலையான அமைதியில் இளைப்பார வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான கடவுளே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். இந்த உரிமையோடு உம்மை நோக்கி எழுப்பி இருக்கிற அந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகின்றோம். பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தை நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தை நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருமகனின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, உமக்கு ஒப்பு கொடுக்கப்படும் இக்காணிக்கையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலகில் பழைய நிலையிலிருந்து மனம் திரும்பி தூய்மை பெற்று விண்ணக வாழ்வு நோக்கிய எமது பயணத்தில் நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க
பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகிற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும்
உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து மகிழ்ந்து விரும்பி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறியே, எங்கள்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும். உணவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் கண்ணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் கண்ணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். இழுகொண்ட மன்னா உன் பலகோலம் தாழும், விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். இழுகொண்ட மன்னா உன் பலகோலம் தாழும், விளக்கோடு உனை தேடினேன். விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள, நான் இங்கு உளம் வாடினேன். வாராயோ நெஞ்சம் தாராயோ நெஞ்சம், வாராயோ நெஞ்சம் தாராயோ நெஞ்சம், உனக்காக நான் வாழ்கிறேன், உன் அன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் அருள் கொடைகளால் நாங்கள் புதுப்பிக்கப் பெற்று வாழ்வு பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவை எங்களை புனிதப்படுத்தி நிலையானவற்றிற்கு இட்டுச் செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள், பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. உம்மை
தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும்